கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை என்பது, வாக்குத்தத்தம் என்பது ரொம்ப பெருசு. இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு இரட்சகர், ஒரு இரட்சிப்பின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படும்படியாய் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையோடு கூட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மரியாளுக்குள் தேவனால் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு அது பிறக்கும் பொழுது அதற்கு இயேசு என்று பெயரிடணும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு மரியாள் 2 பேருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய தூதனை கொண்டு அவர் முன்னுரைப்பார். இது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை உடனே அவர்கள் என்ன பண்ணலை? எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கல. இப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மேலான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு, இப்படி ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அது எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கும், அது தேவனுடைய பிள்ளை குமாரன் தாவீதின் வம்சத்தில் பிறப்பாருடைய சிங்காசனத்தில் அமருவா அப்படின்னு சொல்லி தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட காரியங்களை அவர்கள் என்ன பண்ணலை? உடனே எல்லாருக்கும் சொல்லலை. இயேசு என்கிற நாமத்தை கூட அவங்க என்ன பண்ணலை? அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் யாருக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை அது நிறைவேறின பிற்பாடு தேவன் அதற்கு குறித்த காலத்தில் தான் அது மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த மரியாளும் யோசேப்பும் மற்றவங்களுக்கு அதை சொல்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுறாங்க. அதற்கு பிற்பாடு தான் அந்த பிள்ளையின் பெயர் இயேசு என்று மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் காண்பித்து தரப்படுகிற ஒரு காரியம், ஒரு பிரதானமான காரியம், நாமும் கை கொள்ள வேண்டிய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக வாக்கு தத்தங்களை தந்திருப்பார், அநேக மேன்மையான ஆசீர்வாதங்கள், அநேக மகிமையான வசனங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தந்திருப்பார். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது. உடனே அதை எல்லாருக்கும் சொல்லி ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்துவாரா அப்படின்னு சொல்லி எல்லா தேவனால் உரைக்கப்பட்ட ரகசியங்களையும் வாக்கு தத்தங்களையும் எல்லாரோடு கூட ஷேர் பண்ணக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம். எசேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பிரபுக்கள் தன்னிடத்தில் வரும் பொழுது தேவன் தனக்கு தந்த பொக்கிஷசாலை நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். அப்பொழுது தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இப்படிலாம் நீ காண்பிச்சு கொடுத்தல, ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான்? அவன் இவை எல்லாவற்றையும் அதை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நமக்கு தேவன் தருகிற வாக்கு தத்தங்கள் எசேக்கியாவுக்கு தேவன் கொடுத்த பொக்கிஷத்தை காட்டிலும் பெருசு. இது என்ன பண்ணக்கூடாது? உடனே நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சகரியாவுடைய வாயை தேவதூதன் அடைக்க அது ஒரு காரணம். ஏன்னா சகரியா, தேவ தூதனை கண்ட சகரியாவே என்ன பண்ணுறாரு? எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். சகரியாவும் எலிசபெத்தும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு நிலையில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்குறோம். தேவதூதனை பிரத்யட்சமாய் கண்டு தேவதனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் சகரியாக்குள்ளே கேள்வி எழும்புது. சகரியாக்குள்ளே கேள்வி எழும்புதுன்னா அப்போ மற்றவங்க என்னெல்லாம் பேசுவாங்க? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? தேவதூதன் அவருடைய வாயை அடைச்சார். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நமக்கு தேவன் தருகிற வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறும் ஒரு காலத்தை தேவன் குறித்திருப்பார். அது நிறைவேறும் காலத்திலே நிறைவேறின பிற்பாடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடனே அது எல்லாருக்கும் அதை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே அதற்கு என்ன பண்ணுறாங்க? இயேசு என்று பெயரிடுறாங்க. அந்த இயேசு என்கிற குழந்தை தேவனுடைய குமாரன் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே தேவதூதன் எல்லா காரியங்களையும் சொல்லிட்டார். அதன் பெயர் இயேசுன்னு வரைக்கும் சொல்லிட்டார். ஆனால் அந்த பிள்ளை உருவாகி 10 மாதங்கள் அதன் பிற்பாடு, அது பிறந்த பிற்பாடு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அந்த நாள், அது எதை உணர்த்துகிறது? தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம், தேவன் நியமித்த நாள். அந்த 8ஆம் நாளிலே தேவனால் நியமிக்கப்பட்ட பிரமாணத்தின்படி தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த நாளிலே அதை குறித்த வாக்கு தத்தங்கள், மேன்மையான அதனுடைய நாமம் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்கு வைத்த பிற்பாடு அதை மற்றவர்களும் அறிந்து கொள்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். அதை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார். அது நிறைவேறின உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் எல்லாருக்கும் அதை சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது.
தேவன் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு சித்தம் வைத்திருப்பார் தெரியுமா? அந்த வேளையிலே அவருடைய பிரமாணத்திற்குட்பட்டு, பிரமாணம் என்பது எதை உணர்த்துகிறது? அவருடைய சித்தத்தை உணர்த்துகிறது, அவரால் குறிக்கப்பட்ட நேரங்களை உணர்த்துகிறது. அவர் தான் குறித்திருக்கிறார் பிரமாணத்தில். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அந்த நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதற்கு பெயரிடுறாங்க. இப்போ எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஏற்ற காலத்திற்கு உட்பட்டு செய்கிறாங்க. தேவனுடைய காலத்துக்கு உட்பட்டு செய்கிறாங்க. தேவனால் நியமிக்கப்பட்ட காலங்களுக்கு உட்பட்டு செய்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். வாக்கு தத்தத்தை தரதோட ஆண்டோடைய வேலை முடிஞ்சுட்டு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை தருவதும் தேவன் தான், அதை நிறைவேற்றுவதும் தேவன் தான். அதற்கு அவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் ஆண்டவரை நீங்கள் தந்துட்டீங்களா, இனி நான் சொல்கிற நேரத்தில் இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தரதுக்கு அவர் எப்படி வாக்கு தத்தத்தை நமக்கு தருவதற்கு அவர் ஒரு நேரத்தை குறித்தாரோ, அதை நிறைவேற்றுவதற்கும் அவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அதன் பிற்பாடு அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அதை வெளிப்படுத்துவதற்கும் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஏற்ற காலத்தில், தாம் நிர்ணயித்து வைத்திருக்கிற காலத்தில் அவர் செயல்படுத்துவார், அதை வெளிப்படுத்துவார். நம்முடைய சுயத்தை எழுப்பி எல்லாவற்றையும் உடனே வாக்குத்தத்தை கிடைச்ச உடனே நம்ம அதை ஒரு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு அலையிற அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம். அவர் நிறைவேற்றும் காலத்திலே அவர் நிறைவேற்றும்படி ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். அதை குறித்து தேவன் மகிமைப்படும்படியாய் அதை வெளிப்படுத்தவும் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். யோசேப்பிடத்திலிருந்தும் மரியாள் இடத்திலிருந்தும் தேவன் நமக்கு கற்றுத்தருவது அதுதான். தேவனால் தரப்பட்டது ஏற்ற காலத்தில் நிறைவேற்றப்படும். அதை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியால் அதை தேவன் நியமித்த ஏற்ற காலத்திலே தேவன் அதை வெளிப்படுத்துவார். வார்த்தையை தந்தது தேவனானால் அதை நிறைவேற்றுவதும் அதை வெளிப்படுத்துவதும் அதிலே நம்மை நிலைநிறுத்துவதும் அதை யாராலும் பறித்து கொள்ள முடியாத நித்திய ஆசீர்வாதமாய் நமக்கு தேவன் சுதந்திரமாய் தருவதும் அதிக நிச்சயம். தேவனுக்கு காத்திருப்போம். தேவனுடைய ஏற்ற காலத்திற்குட்பட்டவர்களாய் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாய் அவர் நம்முடைய காரியங்களிலே நமக்கு தேவன் தந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படும்படியாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போம். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.